காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தராகிய தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஈசாக்கை ஆசீர்வதித்தது சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஆகவே கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படி சபை கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக என்று தேவனிடத்திலே கட்டாயம் செய்ய முடியுமானால், பலவந்தம் செய்ய முடியுமானால், நிச்சயமாகவே கர்த்தராகிய தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சபை கர்த்தரிடத்திலே கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:14 சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் அதை தந்தருளுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கேளாததினாலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம், ஆண்டவரே என்னை இவ்விதமாய் பரிசுத்தவான்களை போல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கேளாததினால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இத்தகைய ஆசீர்வாதங்களிலே நம்முடைய வாழ்க்கை வந்து சேர முடியவில்லை. பல நேரங்களில் குறைவுபட்டு போய்விடுகிறோம், ஆசீர்வாதங்களிலே நிறைவுபட முடியவில்லை. கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், விசுவாசிப்பது உண்மையானால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெய்வம் வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து, நான் உங்களை மேன்மைப்படுத்தி, நான் உங்களை கனம் பண்ணுகிற கர்த்தர் அல்லவோ. என்றைக்கும் தரித்திரர்கள் அல்ல, என்றைக்கும் வறட்சியை கண்டவர்கள் அல்ல, என்றைக்கும் துயரப்பட்டவர்கள் அல்ல, என்றைக்கும் வியாதியஸ்தர்கள் அல்ல, என்றைக்கும் பிரச்சனைகளுக்குள் வாழ்கிறவர்கள் அல்ல, என்றைக்கும் துயரங்களுக்குள் வாழ்கிறவர்கள் அல்ல. இவை எல்லாவற்றுக்கும் ஒரு நீக்கு போக்கை நம்முடைய கர்த்தராகிய தெய்வம் நமக்கு நிச்சயம் உண்டு பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்லவோ. தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் 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 கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களை போல ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி தேசத்திலும் இனத்திலும் ஜனத்திலும் கர்த்தர் நம்மை கண்ணியமானவர்களாய் மாற்றுவார். காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும்.